நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாச அறிக்கையா நம்ம சொல்லணுமா? அவர் பாத்தீங்கன்னா, பூமியின் கரையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய ஆண்டவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, இலைப்படுகிறதும் இல்லை. அவர் சோர்ந்தும் போக மாட்டாராம், இலைப்படையவும் மாட்டாராம். இதை நீ அறியாயோ, இதை நீ கேள்விப்பட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாததா இருக்கு. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாததா இருக்கு. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்யறாராம். அதனால நம்ம என்ன சொல்லணுமா? அதனாலதான் அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்களாம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் செய்யறத கண்டிப்பா நமக்கு செஞ்சு முடிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனாலதான் சொல்றாங்க, அதனாலதான் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது, தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கு நம்ம காத்திருக்கிறப்ப அவங்க தைரியமா சொல்லலாமா? கர்த்தருக்கு காத்திருப்பேன், புது பலன் அடைவேன், கழுகுகளை போல செட்டைகளை அடிப்பேன், உயர எழும்புவேன், ஓடுவேன், இழைக்க மாட்டேன், நடந்து போவேன், சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லி விசுவாச அறிக்கையா ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லும் பொழுது அவனோட வார்த்தையானது அப்படியே நமக்கு வலிக்கிறது. அப்ப நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த ஏமாற்றங்கள் வந்தாலும் அவர் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியை மட்டும் தான் தருவாராம். அதுல மகிழ்ச்சியை மட்டும் தான் தருவாராம். என்னதான் முயற்சித்து ஓடினாலும் இழைக்க மாட்டோமா, நடந்து போனாலும் சோர்ந்து போக மாட்டோமா? அவருக்கு காத்திருக்கிற பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நம்பி இருக்கும் பொழுது இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். அவருடைய வார்த்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில நமக்கு பலிக்கும். ஆமென்.